கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. வெளிப்படுத்தின விசேஷம் 3வது அதிகாரம் 8வது வசனம். உன் கிரியைகளை அறிந்திருக்கிறேன். உனக்கு கொஞ்சம் பலன் இருந்தும் நீ என் நாமத்தை மறுதலியாமல் என் வசனத்தை கை கொண்டபடியினாலே இதோ திறந்த வாசலை உனக்கு முன்பாக வைக்கிறேன், அதை ஒருவனும் பூட்ட மாட்டான். இங்கே இந்த வசனத்தில் நாங்கள் பார்க்கிறோம், கர்த்தர் சொல்லுகிற காரியம் என்னவென்று சொன்னார், உன் கிரியைகளை நான் அறிந்திருக்கிறேன். உனக்கு கொஞ்சம் பலன் இருந்தும் நீ என் நாமத்தை நீ மறுதலியாமல் என் வசனத்தை கை கொண்டபடியினாலே உனக்கு திறந்த வாசலை நான் வைக்கிறேன் என்று ஆண்டவர் இந்த நாளிலே வாக்கு பண்ணுகிறார். உங்கள் வாழ்க்கையிலே ஆண்டவர் திறந்த புதிய வாசல்களை கர்த்தர் இந்த நாளிலே திறக்கிறார். புது புது வாசல்கள் திறக்கப்படுகிறது. ஊழியத்திற்கான புதிய வாசல்கள் உங்கள் வாழ்க்கையில் திறக்கப்படுகிறது. புதிய தொழிலுக்கான வாசல்கள் திறக்கப்படுகிறது. புதிய வியாபாரங்களுக்கான வாசல்கள் திறக்கப்படுகிறது. பிள்ளைகளுடைய படிப்பு காரியங்களில் புதிய வாசல்கள் திறக்கப்படுகிறது. உங்கள் வருமானத்தில் ஒரு புதிய வாசலை கர்த்தர் திறக்கிறார். இன்னும் பலவிதமான ஆசீர்வாதமான வாசல்களை கர்த்தர் இந்த நாளிலே உங்கள் வாழ்க்கையிலே திறந்து உங்களை ஆசீர்வதிக்க அவர் விரும்புகிறார். அதனாலே இந்த வார்த்தையை இன்றைய நாளிலே உங்களுக்கு அனுப்புகிறார். ஏனென்று சொன்னால் அவர் உங்கள் கிரியைகளை அறிந்திருக்கிறார். உங்களுக்கு கொஞ்சம் பலன் இருந்தும் நீங்கள் அவருடைய நாமத்தை மறுதலிக்காமல் இருந்தபடியினாலே கர்த்தர் இந்த நாளிலே புதிய புதிய காரியங்களை ஆசீர்வாதமாக உங்களுக்கு கொடுக்கிறார். ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.